அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி இந்த கொலஸ்ட்ரோலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். எல்லாரும் கொலஸ்ட்ரோல்னு சொல்கிறோம். இந்த கொலஸ்ட்ரோலுங்கிற சாமான் என்ன? கொலஸ்ட்ரோல்ண்டா பயம் என்ன இருக்கும்? என்ன பயம் கொலஸ்ட்ரோல்ண்டா? அது கொலஸ்ட்ரோல் கட்டாயமான சாமானா, கட்டாயம் தேவையான சாமானதை பார்ப்போம். சரியா? இப்போ நம்மளுக்கு இப்போ கொலஸ்ட்ரோல் தானே எல்லாரும் பார்க்கும். இப்போ கொலஸ்ட்ரோலால என்ன நம்மளுக்கு பிரச்சனை வருது? கொலஸ்ட்ரோலால என்ன பிரச்சனை வருது? ஹார்ட் அட்டாக் வருது. கொலஸ்ட்ரோல் வந்து அடைக்கிறது. இப்போ கொலஸ்ட்ரோல்ல ரெண்டு கொலஸ்ட்ரோல் இருக்கு. நல்ல கொலஸ்ட்ரோலும் இருக்கு, கெட்ட கொலஸ்ட்ரோலும் இருக்கு. சரியானே? நல்ல கொலஸ்ட்ரோலுங்கிறது அந்த ரிப்போர்ட்ல HDL இருக்கு, நல்ல கொலஸ்ட்ரோல். கெட்ட கொலஸ்ட்ரோலுங்கிறது LDL இருக்கு. சரியானே? இப்போ சில ஆட்கள் வந்து நல்ல கொலஸ்ட்ரோலையும் கொலஸ்ட்ரோல் சொல்லி திங்குறது. நல்ல கொலஸ்ட்ரோல் தேவை. நல்ல கொலஸ்ட்ரோல் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது, பிளாக் ஆக மாட்டா, உறைய மாட்டா. கெட்ட கொலஸ்ட்ரோல் என்ன செய்யுன்னா படியும். நம்மளோட குழாய்களுக்குள்ள, இரத்த குழாய்களுக்குள்ள இந்த பைப்புகளுக்குள்ளுக்கு பாசி பிடிக்கிற மாதிரி அப்படியே படிஞ்சு 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 அப்படியே பிளாக் ஆகிடும். இப்போ 70% பிளாக்காம், 40% பிளாக்காம் சொல்லிச்சுறாங்க. இந்த டெஸ்ட் பண்ணி போட்டு சொல்றாங்க ஹார்ட் அட்டாக் வந்தா. அப்போ இந்த கெட்ட கொலஸ்ட்ரோல் தான் கூட. நல்ல கொலஸ்ட்ரோல் நம்ம எவ்வளவுக்கு கூட இருக்கோ அவ்வளவுக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. சரிதானே? அப்போ இந்த கொலஸ்ட்ரோலுங்கிறதுல பயம் வந்து இந்த கெட்ட கொலஸ்ட்ரோலால பயம். அது ஹார்ட்ல பிளாக் வர மாதிரி இங்க மூளை அதுல பிளாக் வந்தா பாரிசவாதம் வரும். கை கால் பிளாக் ஆகுற வேலை செய்யாம போறானே, அப்ப அதுல தலையில பிளாக் ஆகிவாரு. ரத்த குழாய் வெடிச்சும் பாரிசவாதம் பெறும். பிரஷர் கூடி நரம்பு வெடிச்சும் பாரிசவாதம் பெறும். கொலஸ்ட்ரால் கூடி ரத்த குழாய் மூளைக்கு போற குழாய் பிளாக் ஆனாலும் பெறும். சில டைம்ல இந்த கழுத்துல இருந்து மூளைக்கு போற அந்த குழாயில பிளாக் இருந்தாலும் தலைக்கு போறது பிளாக் ஆகும். அதுதான் மெயினா நடக்கிறது. சரியானே? ஆகவே நாங்க கெட்ட கொலஸ்ட்ரால் எதுல இருக்கு, நல்ல கொலஸ்ட்ரால் எதுல இருக்குன்னு தெரியும் சாப்பாடு என்ன. அப்ப கெட்ட கொலஸ்ட்ராலை நாங்க குறைக்கணும், நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டணும். இப்ப நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டண்டா நாங்க நாளாந்தம் ஒரு அரை மணித்தியாலம் நடக்கணும், எக்ஸசைஸ் செய்யணும். நடக்கிறேன்னா நல்லா கை வீசிக்கு நடக்கணும். ஒரு ரோட்ல கை வீசிக்கு நடக்கும், ஆளு கொஞ்சம் கலண்டுட்டு போல இந்த அஞ்சலி வரும். என்ன கொழும்புல எல்லாம் கை நீண்டு நடந்தா அது நல்ல எக்ஸசைஸ் செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கம் கை வீசிக்கு நடந்தோம்டா வேதம் முடிஞ்சு அது கொஞ்சம் பிரச்சனை போலன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வாக் பண்ற இடத்துல நடந்தா பிரச்சனை இல்லை. இப்ப பீச்ல அந்த ஃபவுசி கிரவுண்ட்ல நடக்காங்க, இங்க ஒலிவேரியனுக்குள்ள நடக்காங்க காலையில. அது ஒரு நம்ம தனியாக நடக்கிற இல்லையே, ஒரு 10 பேர் நடந்து போகக்குள்ள பிரச்சனை வராது. அப்ப நம்ம பெண்களை பொறுத்தவரை அது ஒரு சிக்கல் உண்டு. என்ன நம்ம ரோட்ல நடக்க இயலாது, அதுக்குரிய அமைப்புகளும் குறையாது. அப்ப நாங்க எக்ஸசைஸை கூட்டணும். கொஞ்சம் வீட்டுகளுக்குள்ள சின்ன சின்ன வேலைகளை கையால செய்யற சின்ன சின்ன உடுப்புகளை வந்து நம்ம கழுவி போட்டு குளிக்கிறது முதல்ல ஒரு 2-3 சின்ன சின்ன குட்டி உடுப்புகளை கழுவுறது. பெரிய உடுப்புகளை கழுவணும், மருந்து எடுக்கணும். இடுப்பு வருத்தத்துக்கு பெட்ஷீட்டை முறுக்கினா மருந்து எடுக்கணும், டெனிம் ட்ரௌசரை கழுவினா மருந்து எடுக்கணும். அப்ப அதெல்லாம் பிரச்சனை வரும், அந்த கை உரைக்கிறது எல்லாம் இருக்கு. அப்ப அதனால நீங்க சின்ன சின்ன உடுப்புகளை டெய்லி ஒரு கழுவி போட்டு செய்யறது. அது குட்டி குட்டி வேலைகளை வந்து சின்ன சின்ன தூரங்களை நடந்து போறீங்க, விசிட் போறதுகளுக்கு கொஞ்சம் நடந்து போறது. என்ன ஆட்டோக்காரனை சரியா கதவடியில ஒண்ணாந்து ஹாஸ்பிட்டல்ல உள்ளு கூட்டு திறக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. நாம கொழும்புல வந்து ஒரு பஸ் ஹோல் முந்தி தாங்கிறாங்க ஆகல். நாம கதவுரி தானே ரோட்ல அந்த கேட் அடிலாம் பஸ்காரனோட சொல்ற ஹோல்ட் ஒன்று இருக்கும், பஸ் ஹோல்ட் இருக்கும். அந்த கண்டக்டர் என்ன சொல்ற, அந்த ஹோல்ட்ல இறங்கி நடந்து போறதுக்கும் மாச்சு அந்த கேட் அடி கொஞ்சம் விடுங்களேன் சொல்றேன். இப்படி நாங்க அசைவ ஃபுல்லா வந்து குறைச்சிட்டோம். சரியானே? அப்படி இல்லாமக்கு நாங்க அந்த எக்ஸசைஸை செஞ்சோம்னா நல்ல கொலஸ்ட்ரால் கூடினா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வாரது தடுக்கும். சில டைம்ல நம்ம கொலஸ்ட்ரால் கூட இருக்கும், 200க்கு மேல இருக்கும், 240 இருக்கும். ஆனா நல்ல கொலஸ்ட்ராலும் கூட இருக்கும், இருந்தா ஹார்ட் அட்டாக் வர விடாது. அதையும் பார்த்துக்கோங்க. இப்ப 240 250 இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால். சரியானே? அங்க நல்ல கொலஸ்ட்ராலும் 60-70 இருக்கும். இருந்துச்சுண்டா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர விடாது. அவர் ஃபைட் பண்ணி நம்மளுக்கு வராம தடுப்பார். அப்ப அதனால எக்ஸசைஸ் நாங்கள் கட்டாயம் செஞ்சுக்கணும். செய்தா HDL கூடும், நல்ல கொலஸ்ட்ரால். மற்றது நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிற சாப்பாடுகள் வந்து இதெல்லாம் நட்ஸுகள் இருக்கு தானே. நட்ஸுகள்னா அந்த தானிய உணவுகள், இப்போ கஜு, என்ன பாதாம், பிஸ்தா, அதுகள். அப்படி எள்ளு அதுல இருக்கிற எண்ணெய் எல்லாம் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் உள்ள எண்ணெய். அதே மாதிரி சூரியகாந்தி எண்ணெய், என்ன மற்றது நம்மளோட ஒலிவ் ஆயில், கெனோலா ஆயில் எல்லாம் இருக்கு, வெளிநாட்டுல இருந்து வரும். அதுல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கூட. சரியானே? அப்ப கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதுல குறைய. இப்ப கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறது வந்து விலங்கு கொழுப்புகள். உதாரணமா நாம இறைச்சி, என்ன அப்படித்தானே, ஈரல், இறால்,
பாபர், பால்மடி, நாக்கு, இந்த டேஸ்டான சாமான் அவ்வளவும் சோதனை பாருங்க எப்படின்னு. சரி, எல்லாம் எப்படி படைச்சிக்க ருசியையும் பெச்சு நோயையும் பெச்சிருக்க. அளவுக்கு திண்டா தப்பலாம், அளவு முறை போனா போறான். என்ன அப்படித்தானே? பாவத்துல தான் நல்ல காட்சியும் இருக்கும், பாவத்திலாம் காட்சியும் இருக்கும். அதுல போனா இருந்தா பாவத்தை அள்ளி கட்டுறான். காட்சி இல்லாததுல பாவம் குறை இருக்கும். அது மாதிரி தானே. அப்ப அந்த அந்த ருசியை வச்சு அதை டெஸ்ட் பண்ணப்படுது. ரைட். அப்ப நாங்க எப்படியான உணவுகளை வந்து இருந்தாப்பல் ஒரு நாள் சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. நான் சொல்றது அடிக்கடி திங்கப்படா. டெய்லி கிழங்கு பொரியல் டேஸ்ட், டெய்லி என்ன சோட்டிஸ், டெய்லி வீட்டை சம்சா பெட்டிஸ் ரோல்ஸ் இப்படி எடுக்கப்படா. டெய்லி எடுத்தோம்னா இதாகும். நாவே இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிற உணவுகளை குறைக்கணும். மற்றது கடுமையா இனிப்பு உணவுகள் சாப்பிட்டாலும் ஸ்வீட்ஸுகள், ஜேம் ஐட்டங்கள், கடும் இனிப்பில இருந்தும் கொலஸ்ட்ரால் வரும். அது உடம்பு உருவாக்குறது. இது நீங்க கொலஸ்ட்ரால் உள்ள உணவை சாப்பிடுறது, உடம்பும் வந்து கொலஸ்ட்ரால் உங்களுக்கு உற்பத்தி செய்யும். அது எதுல இருந்து உண்டாகுதுன்னு சொல்லிச்சுன்னா இனிப்பு மாப்பொருள், அதிக அளவு ஸ்வீட்ஸ் எடுக்கிறார்கள். சரியானே? அடிக்கடி டொதல், மஸ்கட், தேங்குழல், தெரிந்தானே வட்டலப்பம், அடுத்தது புடிங், வீட்டை ஏதாவது இனிப்பு தொடர்ந்து அல்லது பெரிய சோத்துப்பீங்க. சரியானே? சோறு கூட திங்கிறார்கள், மாப்பொருள். சரியானே? இதுகள் வந்து என்ன செய்யுண்டா உடம்புல எக்ஸ்ட்ராவா இருக்கிற குளுக்கோஸ் வந்து சரியான எக்ஸ்ட்ராவா மேலதிகம், நம்ம தேவைக்கு மேலதிகம் இருக்கிற குளுக்கோஸ் வந்து கொழுப்பா கொலஸ்ட்ராலா மாறும். சரியானே? அப்ப இதுகளை நீங்க குறைக்கணும். இப்படி செய்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை நாங்க குறைச்சு கொள்ள இயலும். சரியா? அப்ப நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுறது நான் சொன்ன விஷயங்கள். ஆண்களை பொறுத்தவரை ஸ்மோக்கிங், சிகரெட், புகைத்தல், அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை கூட்டும், நல்ல கொலஸ்ட்ராலை குறைக்கும். சரியானே? அப்ப அதையும் நாங்க தவிர்த்து கொள்ளணும். சரியா? அப்ப கூட பேருக்கு கொலஸ்ட்ராலுங்காங்க. இது என்ன, எங்க இருக்கு, எதுல இருக்கு, என்ன பிரச்சனை தெரியாது. அதுதான் இந்த விளக்கத்து தான். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, கொலஸ்ட்ரால் கடுமையா குறையும் போட கொலஸ்ட்ரால் கட்டாயம் தேவை உடம்புக்கு. என்னன்னு சொல்லிச்சுன்னா நம்மளை உற்சாகமா வச்சிருக்கிற உடம்புல இருக்கிற நியாயமான ஹோமோன்கள். சரியானே? ஹோமோன்கள் வந்து கொலஸ்ட்ரால் இருந்தாம இருக்குது. சரியானே? கொலஸ்ட்ரால் இருந்தா இந்த ஹோமோன் உற்பத்தியில நடக்குது. கூடுதலா புரதத்திலிருந்து வருது. முக்கியமான சில ஹோமோன்கள் நம்மளை ஆக்டிவா வச்சுக்கிறது. சரியானே? அதுகளுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் தேவை. ஆகவே கொலஸ்ட்ரால் கடுமையா குறையும் படாது. ஆகவே அதுக்கு தான் கிளினிக் போடுற நோக்கம். டாக்டர் வெளிக்கு துண்டை வச்சுட்டு வருஷ கணக்கில் குடிக்கலாம். 2 வருஷமா கொலஸ்ட்ரால் குடிச்சு அங்க கொலஸ்ட்ரால் நெல்லா குறைஞ்சி ஆளுக்கு பெலனும் இல்லை, கைகால் சதையெல்லாம் கடுப்பு இப்படி வந்துடும். ஆகவே நாங்க கொலஸ்ட்ராலை கிளினிக் போட்டு தான் செய்யணும். 3 மாத்தைக்கு போடுற, 3 மாத்தையால செக் பண்றேன். 6 மாசம் டாக்டர் செல்வார், 6 மாத்தையால கொலஸ்ட்ரால் பார்க்கணும். பார்த்து இப்போ 10 மில்லி போட்டா இப்போ குறைஞ்சிட்டுண்டா பாதி 5 மில்லி, அல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 15 குளிசே ஒரு மாத்தையை போட்டா போதும் பார். அப்ப நீங்க நீங்க நினைச்ச மாதிரி பாவிச்சுட்டீங்கல்ல, அது செக் பண்ணி கிளினிக் மூலமா செய்துக்கணும். இல்லாட்டி கொலஸ்ட்ரால் குறைவால வார பிளக்கேடுகள், ஆக்டிவ் இல்லை, உஷார் இல்லை, நோய்கள் வரது. சரியானே? ஆகவே அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், அந்த அளவு இருக்கு. உங்களோட ரிப்போர்ட்டுகளை பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவு போட்டிக்கு என்ன 100க்கும் 200 கடையில் இருக்கும், அப்படி போட்டிப்பாங்க. 200க்கு மேல போகப்படாது, அந்த போர்டருக்கு போகப்படாது. கடுமையா லோவ குறைஞ்ச பக்கத்துக்கும் வரப்படாது, நடுவுல வச்சுக்கணும். சரிண்ணே? ஆக எப்படி நாங்க எங்களோட உணவுகள்ல அதே மாதிரி பயிற்சிகள் இதுகளை செய்து கொலஸ்ட்ராலுங்கிறது ஒரு பெரிய ஒரு தலையீடு. என்ன எல்லாரும் தெரிந்தானே? இப்ப ஆக்கள் வந்து திடீர் மரணங்களுக்கு, என்ன உயிரிழப்புகளுக்கு, இப்ப தொற்றா நோய்களால் ஏற்படுற உயிரிழப்புல பிரதானமானது வந்து கிட்டத்தட்ட 3/1 பங்கு. சரி, 30 பேர் இறக்காங்கன்னு சொன்னா அதுல 10 பேர் வந்து இந்த அடைப்பாளம் இருக்காங்க. குருதி குழாய் அடைப்பு, மாரடைப்பு, இல்லாட்டி பாரிசவாதம். இதாலதான் 30 பேர்ல 10 பேர், 3/1 பங்கு இறக்காங்க. சரி, அதனால நாங்கள் கட்டாயம் இந்த கொலஸ்ட்ராலை ஒழுங்கா செக் பண்ணணும், கிளினிக் சரியா போகணும். அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதுகளை செய்து கொள்ளணும். அவருக்கு 7 சின்ன சின்ன பயிற்சிகளை செய்து கொள்றது. நான் ஆரம்பத்தை சொன்ன மாட்டேன், சின்ன சின்ன தூரங்களுக்கு நடந்து போங்க. எல்லாத்துக்கும் திருவில பிடிக்க வேணாம். திருவில் காரணம் கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் வளவுக்குள்ள விட்டு இறக்க வேணாம். வடி இதில் இறங்கலாம், இறங்கி நடந்து வாங்கலாம். கொஞ்சம் நடக்கிறது என்ன நடக்க போகுது? என்ன வாதக்காரால் இறங்கி நடக்க இல்லைன்னா அவரை கொண்டாந்து வீழ்ச்சியெல்லாம் கொண்டு வரணும் கிளினிக்கு, அது பிரச்சனை இல்லை. அந்த ஆளை நடக்க செல்லப்படா. நான் சொல்றேன், நம்மளுக்கு 7 ஆக்கள் மாச்சல் படாதுங்க. நடக்கத்தான் நீங்க உற்சாகம் அரிப்பீங்க. வேலை செய்யத்தான் உற்சாகம் பெறும். வேலையை குறைக்க மந்தம் தான் பெறும், சவுப்பு தான் பெறும். அப்ப அதனால நீங்க அதுகளை கொஞ்சம் நீங்க மெயின்டைன் பண்ணி நாங்க எல்லாரும் ஆரோக்கியமா வாழணும்னு கேட்டு, இந்த விஷயத்தை இன்றைக்கெல்லாம் நீங்க வீட்டை வாராக்களுக்கெல்லாம் கதைக்கணுமா? வீட்டை வாராக்களுக்கெல்லாம்
இந்த விஷயத்தை கதைக்கணும். நான் மட்டும் இந்த 30 பேருக்கு சொல்லி சரி வரா, நீங்க 30 பேரும் இன்னொரு 30 பேருக்கு சொல்லணும் ஒவ்வொரு ஆளும். சரின்னா நன்மையும் கிடைக்கும், உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். சரிண்ணே? அப்படி நாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் பொறுப்பு, இது கடமையா. எந்த கடமையை நான் செஞ்சுட்டேன், உங்களுக்கு பொறுப்பு வச்சு மாத்திட்டேன். உங்களோட டியூட்டி என்னன்னா உங்களோட குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றது, என்ன உங்களோட பிள்ளைகளை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றது, உங்களோட குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றதுக்கு நீங்களும் முயற்சி செய்யணும். வீட்டை வாராங்களுக்கு அந்த சோட்டிஸ் வாங்க விடுங்க, விட்டு போட்டு பழங்களை வாங்கி வைங்க, ஃப்ரூட்ஸ்களை வாங்கி வைங்க. என்னத்துக்கு அவர் கோச்சிட்டு போட்டணும் விராட்டி, இதை கொடுத்தா தான் அவர் வருவாருன்னா அவர் வருத்தேவை. நாம பாவம் செய்யறோம், மறைமுகமா தெரிஞ்சு ஒரு ஆளை கொல்றோம். இந்த சோட்டிஸை கொடுத்து அவரை ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற ஆளாரு நீங்க. ஆனாத்துக்கு அவர் வேணாண்டாலும் தீர்த்துற ஒன்று, வேணாண்டு விட்டாலும் தின்னுங்க. வீட்டை சுட்டது 2 தின்னுங்க. வீட்டை சுட்டா நோய் இல்லைன்னு நினைக்கிறேன். எண்ணெய் மட்டும்தான் சுத்தமா இருக்கும், எண்ணெய் தான் எல்லாம். சரியானே? அப்ப இப்படி நீங்க அந்த இப்படியான ஆரோக்கியமான உணவுகளை வீட்டுகளை கொடுத்து பழகுங்க. என்ன கச்சாங்கூடையா வச்சு வைக்கிறேன், கச்சாங்கூடை வறுத்ததை வைக்கிறேன், அது சாப்பிடட்டுமே. பழங்களை கொடுங்க, கொய்யாக்காய் வாங்கி வைங்க, வெட்டி வைங்க கொய்யாக்காய். அப்படி எல்லாம் விலை கூட, ஒரேஞ்செல்லாம் வாங்கல. நம்மட கொய்யாப்பழம், வாழைப்பழம் இதுகளையும் தானே, அதுகளை ஃப்ரூட்ஸ்களை வைங்க. கடலை பயிறு அதுகளை வைக்கிறது, தானியங்கள் ஆக கூட ஒரு உரப்பு தான் வேண்டாம், வடையை மட்டும் வாங்கி வைங்க. அந்த தூளை வைக்க வேணாம், வடைக்கு போகிற தூள், தனி உப்பு, அங்கே ப்ரெஷரைட் உப்பு. சரியானே? அதான் கேட்கும் டேஸ்ட்டுக்கு, தொட்டுதுங்கிறதுல மற எல்லா டேஸ்ட்டும் பிறகு தான் காட்டும். இப்படி நாங்கள் ஒவ்வொரு ஆளும் அந்த சின்ன சின்ன முயற்சி செஞ்சோம்னா நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு பிரதேசத்தை நாங்கள் உருவாக்கலாம். இல்லாட்டி எல்லாரும் நோய், எல்லாரும் வீட்டையும் வருத்தக்கை தான். போய் ஒரு இடத்த ஊஞ்சினா வருத்தக்கை தான் நடவடுது. வருத்தம் ஆரோக்கிய சந்தோஷமான கதை இருக்கான்ல, நோய் வருத்தம் பிரச்சனைகள் தான். அப்போ அதனால நீங்கள் எல்லாரையும் இதில் பொறுப்பு, எல்லாரும் அதில் பங்கெடுத்து நாங்கள் ஒரு ஆரோக்கிய ஒரு ஊரை கட்டி எழுப்போம் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.